ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அபூர்வமான அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும், கூடவே அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் மூலமாக மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன என்ன விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும், அதையும் பற்றி தெளிவாக பார்த்துடலாம். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை வருவதுண்டு. அதாவது அமாவாசை அப்படின்றது மாதம் மாதம் வந்தாலுமே கூட முக்கியமான அமாவாசைகள் அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க. தை அமாவாசை 2026 பிறந்த ஆண்டில் முதல்ல வரக்கூடிய அமாவாசை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்திருக்குங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வருது அமாவாசை அப்படின்னாலே அது சிறப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அமாவாசையும் பெரிய அமாவாசையான தை அமாவாசையே வருது அப்படிங்கும்போது மிகச் சிறப்பானது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதாவது ஒருவருடைய மரணத்திற்கு பிறகு, அதாவது மரணத்திற்கு முன்னாடினா உடலோடு உயிர் ஒன்றி இருக்கும். மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்துக்கு போயிடுவாங்க. பித்ருலோகத்துக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பூத விடலை விட்டுட்டு ஆன்மா மட்டும்தான் வந்து போயிருக்கும் இல்லையா? அப்படி அந்த ஆன்மா அந்த பூத விடலை விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு தண்ணீரும் உணவும் கண்டிப்பாக தேவைப்படும். அது இல்லாமல் அது வந்து தவிக்குமா. அப்படிப்பட்ட அந்த தவிப்பை வந்து நம்முடைய முன்னோர்கள் தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்னைக்கு அவங்களுடைய சந்ததிகளை பார்க்குறதுக்கு பூமிக்கு வருவாங்க அப்படின்னு ஐதீகம் இருக்குது. அதனால தான் அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக இறந்தவர்களுக்கு படையல் போட்டு வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. வேறெல்லாம் எதுக்காகவும் கிடையாதுங்க. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். அதாவது அப்படி பூமிக்கு வருவாங்க பார்த்தீங்களா பசிதாகத்தோட, அதை நீங்கள் தீர்த்துட்டு நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துனீங்க அப்படின்னா அதை அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பசி தாகம் எல்லாத்தையும் வந்து இதன் மூலமாக தீர்த்துப்பாங்க. இதனால் அவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா அமைதி அடைய ஆரம்பிக்கும். ஸோ முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் வந்து சாந்தி அடைந்து தங்களுடைய சந்ததிகளை மனதார வாழ்த்தும் அப்படின்னு நம்புவாங்க. இன்னமுமே மாதம் மாதம் அமாவாசை வழிபாடு செய்யக்கூடியவங்க, விரதம் இருக்கக்கூடியவங்களாம் கட்டாயமாக வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க. நீங்கள் மாதம் மாதம் அமாவாசை விரதம் இருப்பீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். முன்னோர்களை வழிபட்டீங்க அப்படின்னா தான் பித்ருக்கடன் வந்து தீரும். ஸோ பித்ருக்களுக்கு நம்ம கடன் மட்டும் வைக்கவே கூடாது. இதனால் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் எல்லாமே இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று, அதாவது பித்ருக்கள் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்களை நம்ம சரியாக செய்யாமல் விட்டோம்னா, பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வாழ்நாள்லேருந்து போக வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. அப்படியும் வந்து இதெல்லாம் போக்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அமாவாசை வழிபாடுகள் செய்யணும். அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக எல்லா அமாவாசையிலையும் கூட நீங்கள் செய்ய தவறு இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா சூழ்நிலையின் காரணமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால பெருசாக அதெல்லாம் வந்து பாதிப்பு கிடையாது. ஆனால் வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த 3 அமாவாசை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை. எப்போதுமே இந்த அமாவாசை 3 மறந்துடாதீங்க. இந்த நாளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். ஒருவேளை வழிபாடுகள் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க, தர்ப்பணம்லாம் கொடுக்க முடியாத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா தானம் பண்ணுங்கள். ஏழை எளியவர்களாக பார்த்து தானம் பண்ணுங்கள். இருக்கிறவங்களுக்கு செய்யாதீங்க. இல்லாதவர்களாக பார்த்து, பசியால் வாடக்கூடியவர்களாக பார்த்து, என்ன கஷ்டம் அவங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். ஒரு சில குழந்தைகளுக்கு கூட நீங்கள் வந்து கல்வி பயில்றதுக்கு அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். முதல்ல வந்து தானம் அப்படின்னாவே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது சாப்பாடு தாங்க. ஸோ சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அன்னதானமாக வந்து செய்ய ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கல்விக்காக நீங்கள் உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம், வஸ்திர தானங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக போக ஆரம்பிச்சிடும். அதாவது பல்வேறு விதமான துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிச்சிடுவீங்க.
அதுபோல் உடல் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், செல்வ வளம் கிடைக்கும், வெற்றி, அமைதி, மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அது இந்த அமாவாசை வழிபாடு செய்யும்போது மட்டும்தாங்க அது வந்து கிடைக்கும். இந்த அமாவாசை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. எப்போ திதி ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 1:20 துவங்கி ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. பொதுவாக சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கக்கூடிய இந்த தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த அமாவாசை வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷல். அந்த நாளில் முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதாவது ஒரு சிலருடைய குல வழக்கப்படி தர்ப்பணம் கொடுப்பாங்க, திலஹோமம் பண்ணுவாங்க, பிண்டதானம் பண்ணுவாங்க. இதில் எது உங்களுக்கு வந்து உங்களுடைய குல வழக்கப்படி செய்வாங்களோ அதை செய்யுங்க. முன்னோர்கள் இறந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய சிராத்தங்கள், புண்ணிய தலங்கள், கடற்கரைகள், புனித நதிகள் இங்கெல்லாம் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் தை அமாவாசை நாளில் பலரும் பார்த்திங்கன்னா காசி, ஹரித்வார், பிரக்யாராஜ் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போவாங்க. ராமேஸ்வரம் போகிறது, கன்னியாகுமரி போகிறது, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் வழிபாடுகள் செய்வாங்க, தர்ப்பணம் கொடுப்பாங்க. புனித தலங்களுக்கு அன்றைய நாளில் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்படியெல்லாம் எந்த விஷயத்தையுமே என்னால் செய்ய முடியல அப்படின்றவங்க நீங்கள் வீட்டில் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். எள்ளும் தண்ணீரும் இறைத்தீங்க அப்படின்னாலே போதும். இதனாலேயே உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையை உங்களால் முழுமையாக பெற முடியும். ஸோ எப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சால் முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை மிதுன ராசி நேயர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு உரிய ஆண்டாக தான் வந்து பிறந்திருக்கு. அதாவது மிதுன ராசிக்காரங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். குறி வச்சிங்க அப்படின்னா தப்பவே தப்பாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வருடத்தில் நீங்கள் நுழைஞ்சிட்டிங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும். படிப்படியாக முன்னேற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க தவிர எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக நிலைகள் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குன்னே சொல்லணும். மிதுனராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னா இன்னும் நல்லாவே இருக்குங்க. வருடமே வந்து உங்களுக்கு சூப்பராக தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கும்போது இந்த மாதம் மட்டும் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனையாகி இருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் அதுவும் முதல் 15 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் எல்லா கிரகங்களுமே குருவோட பார்வையில் 7வது இடத்துல வந்து இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நட்பு, கூட்டு முயற்சி எல்லாமே வந்து பலிக்க ஆரம்பிக்கும். கௌரவம் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய நினைப்பு எப்படி இருக்கணும், உங்களுடைய இலக்கு ரொம்ப ரொம்ப உயர்வாக இருக்கணும். அப்போ தான் அதை வந்து உங்களால் அடைய முடியும். ரொம்ப நாளாக முயற்சிகள் எடுத்து பலிக்காத விஷயங்களை எல்லாம் கூட நீங்கள் இப்போ முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது புதிய உறவுகள் கிடைக்கும். காதலில் தோல்வி அடைஞ்சிருக்கேன், திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருக்கேன், விவாகரத்து வரைக்கும் போயிருச்சு என்னுடைய வாழ்க்கை அப்படின்றவங்க கூட உறவில் பாதிப்புகளையும் பிரிவுகளையும் சந்தித்தவர்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். ஸோ உங்களுடைய மனதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து திரும்பவும் வந்து இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் புதுசாக காதல் வாழ்க்கை ஆரம்பமாகறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. புதுசாக யாராவது அறிமுகமாவாங்க, புதிய நட்பு கிடைக்கும், புதிய காதல் கிடைக்கும், புதுசாக ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்குங்க. பணவரவு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். 8வது இடத்துல ராசிநாதன் இருக்கிறாரு. ஸோ நல்ல பலன்கள் கிடைக்கும். பணவரவெல்லாம் சூப்பராக இருக்கும். பெரிய அளவில் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையலாம். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு பணம் அப்படின்றது கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. இழந்த பணம் கூட திரும்ப வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. 15ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் பயணங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா கை கொடுக்கும். அதுக்கு முன்னாடிலாம் போக வேண்டாம். 15ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து போங்க. ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொட்டது துளங்கக்கூடிய மாதமாக இது கண்டிப்பாக இருக்கும். ராசிநாதன் குருவினுடைய பார்வையில் பரிவர்த்தனை அடைந்து இருக்கிறாரு. சுக்கிரனோட வந்து சேர்ந்து வேற இருக்கிறாரு. அதனால் நடக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். புதுசாக வேலையில் மாற்றங்கள் வேணும்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களும் இந்த காலகட்டங்களை முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவங்க கூட இப்போ வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு தொழில் முனைவோராக வந்து மாறுவீங்க. ஸோ ரொம்ப நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ விவசாய பெருமக்களாக நீங்கள் இருக்கீங்க, விவசாயம் தான் என்னுடைய தொழிலே பிரதானம் அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அதிக அளவில் அதுலேயும் உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். யாருக்கும் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் மிதுனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக இருக்குது.
ஸோ அதனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கணும். நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். பணவரவு சிறப்பாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் எல்லாமே வந்து அமாவாசைக்கு அப்புறமா இன்னும் சிறப்பாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி நேயர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வகைகளில் நல்லது நடக்கிறதுக்கு கிரக நிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா கிரகநிலைகள் எப்போ ஒத்து போதோ அப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். மற்றபடி நேரம் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும்போது தான் பயன்படுத்தணும். அப்போ தான் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க புதுசாக தொழில் தொடங்கலாமான்னு யோசிச்சிட்டே இருக்காதீங்க. தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். நீங்கள் தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வெற்றியை கிடைக்கும். நல்லபடியாக வந்து போகும். ஸோ எல்லாமே முயற்சி தான் காரணம். முயற்சி பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது. இந்த பதிவில் மிதுன ராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் மிதுன ராசி நேயர்களில் யாராவது அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த கடமைகள் செய்யக்கூடிய இடத்துல யாரும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடமையை தவறாமல் செஞ்சுடுங்க. ஏன்னா ஆண்டினுடைய தொடக்கத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையை நீங்கள் வழிபாடு செய்துட்டு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகளை பெற்றுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மறக்காமல் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.